ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம நிக்கீஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது நல்ல சத்தான ஒரு நாட்டுக்கோழி குழம்பு. என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் ஸ்பெஷல் கொங்கு ஸ்டைலில் ஒரு நாட்டுக்கோழி குழம்பும் கூடவே வறுவலும் செஞ்சு காமிக்க போகிறேன். கோழி எடுத்துகிட்டு வந்தால் அதில் பார்த்தீங்கன்னா குழம்பு வச்சுட்டு அதிலே எப்படி வறுவலும் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி சிம்பிளாக சொல்ல போகிறேன். அப்படி தான் நாங்கள் பண்ணுவோம். பட் எல்லா ஊர்லேயும் அப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரி பண்ணுறது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது எப்படி பண்ணுறது, இதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இந்த குழம்பு வைக்கிறதுக்கு முதல்ல என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 3/4 கிலோ நாட்டுக்கோழி வாங்கி நல்லா இந்த மாதிரி கழுவி மஞ்சத்தூள் போட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக வறுத்து அரைக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் கசகசா, ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்துருக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் மல்லி. நான் மல்லி வந்து கொஞ்சமாக தான் போட்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா மல்லித்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன், அதனால். அடுத்ததாக காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்க்கறதுனால மிளகாய் வந்து ஒரு 3 மட்டும் போட்டிருக்கிறேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, கூடவே கொஞ்சம் மல்லி இலை கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம வதக்கிறப்ப சேர்த்துக்க போகிறோம். இப்போ அடுத்ததாக நமக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தான். இது வந்து 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உளிச்சு எடுத்துருக்கிறேன். கூடவே 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். அடுத்ததாக இதுக்கு பொடிகள்லாம் பார்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், அடுத்ததாக வீட்லேயே அரைச்ச கறி மசாலா பொடி வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இந்த கறி மசாலா பொடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா பார்த்து அரைச்சிக்கலாம். நான்வெஜ் அண்ட் வெஜ் கறிக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக தாளிக்கிறதுக்கு நம்ம சேர்த்தக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல் கரம் மசாலா, அனாசிப்பூ, பட்டை, கிராம்பு, அப்புறம் ஏலக்காய், கல்பாசி, பிரியாணி இலை, கூடவே சோம்பு, இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 5-6 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கூடவே 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நம்ம இந்த நாட்டுக்கோழி வந்து நல்லெண்ணெயில் பண்ணும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கோழி சூடு அப்படிங்கிறதுனால அது தணிக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக வதக்கி அரைக்கிறதுக்கு ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. முழுக்க நான் இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயத்தில் தான் பண்ணுறேன். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். பட் கண்டிப்பாக சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியாது. பெரிய வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. லைட்டாக இனிச்ச மாதிரி இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டால் மட்டும்தான் ருசி நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லி, சோம்பு, சீரகம், மிளகு, பட்டை, அப்புறமா கசகசா, காஞ்ச மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். இது வதக்கிட்டு இருக்கும்போதே சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு. அடுத்ததாக இந்த டைமில் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி வந்து இந்த மாதிரி வதக்கி அரைக்கும் போது வாசனை சூப்பராக இருக்கும். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இப்போ போடுறேன். 1 டீஸ்பூன் மட்டும் இப்போ போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ போடாமே விடலாம். நம்ம குழம்பு செய்யும் போது அப்புறமா தாளிக்கிறப்ப கூட சேர்த்துக்கலாம். பட் இந்த டைமில் சேர்க்கும் போது எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது, அதனால் நான் சேர்க்குறேன். இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். இதுக்கு பேர் மிளகு அரைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கணும் அப்படின்னா தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சு வந்துடும். அதுக்காக உப்பு சேர்த்து வதக்குறேன். இப்போ பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொடிகளை எல்லாத்தையுமே வரிசையாக சேர்த்துடலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லிப்பொடி, அப்புறம் கறி மசாலா பொடி எல்லாம் போட்டுட்டு அடுப்பை கண்டிப்பாக சிம் பண்ணிடுங்க.
ஏன்னா நம்ம சேர்த்த பொடி வந்து கரைஞ்சிடக்கூடாது. அதே நேரத்தில் இந்த மசாலாவோட அப்படியே பைண்ட் ஆகணும். அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லித்தலையை தூவிக்கலாம். அப்படியே போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்தில் வதங்கினா போதும். இது மல்லித்தலை ரொம்ப வதங்கக்கூடாது. அவ்வளோதான். இப்போ ஒரு வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை நம்ம ஆற வச்சு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதான். நம்ம கோழி குழம்புக்கு மிளகா அரைச்சாச்சு. இப்போ அரைச்சிட்டு வந்த மிளகா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வறுவலுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம 3/4 கிலோ கறி எடுத்துருக்குறோம். அதனால் மிச்சம் எல்லாத்தையுமே நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். இதை மட்டும் வறுவலுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரெஷர் குக்கர்லேயே இன்றைக்கி தாளிச்சு விட்டுக்கலாம். அப்போ ஈஸியாக வெந்து வந்துடும் நாட்டுக்கோழி. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பொருளையெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட் இதை நல்லா வதக்கணும். ஸோ இந்த அளவுக்கு வதங்கினதும் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு அப்புறம் வெங்காயம் மிளகா எடுத்து வச்சுருந்தோம்ல அதை போட்டு நல்லா வதக்குங்க. சின்ன வெங்காயத்தில் மருத்துவ குணம் அதிகம் அப்படிங்கிறதுனால தான் இது வந்து நல்லா சளியை போக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய், இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணால் போட்டுக்கலாம் இல்லாட்டி விட்டுறலாம். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்குறோம். அதில் வந்து இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூனை மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் இந்த டைமில் போட்டுருங்க. நம்ம வறுவலுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். ஒன்று வதக்கும் போது தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் மாறுறது தெரியும். அடுத்ததாக நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துருக்கிற 3/4 கிலோ நாட்டுக்கோழியை சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவிச்ச வடை அடிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம சாதாரண பிராய்லர் கோழியை விட. அதுக்காக என்ன பண்ணணும், அந்த வாடை போயிட்டு டேஸ்ட் நல்லா வரணும்னா என்ன பண்ணணும்னா ரொம்ப நேரம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா வதக்கணும். வதக்கிறதுல மட்டும்தான் டேஸ்ட் நல்லா வரும். நான் வந்து இதுக்கு முன்னாடி நாட்டுக்கோழி சால்னா போட்டிருப்பேன். அதில் பார்த்திங்கன்னா தனியாக மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு ரொம்ப நேரம் கறியை வந்து வதக்குவேன். அதிலிருந்து தண்ணி விடுறது வரைக்கும் நல்லா வதக்கணும். நாட்டுக்கோழியோட பெரிய சீக்ரெட் நல்லா டேஸ்ட்டாக வர்றதுக்கு இது தாங்க. பார்த்திங்களா, தண்ணி நல்லா விட்டு வந்திருக்கு. அந்த அளவுக்கு சுண்ட வதக்கணும். அப்போ தான் அந்த கவிச்ச வடை குறையும். சுத்தமாக போகும்னு சொல்ல முடியாது, பட் முக்கால்வாசி குறைஞ்சிரும். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த மசாலாவை சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மசாலாவை நம்ம வறுவலுக்கு எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை எல்லாத்தையுமே நம்ம குழம்புக்கு சேர்த்துற வேண்டியதான். இந்த மசாலா பேஸ்ட்டு சேர்த்த உடனே லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் போல் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கணும். எண்ணெய் தான் நம்ம வறுத்து அரைச்சி சேர்த்துருந்தாலும் இந்த கறியோட அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு 5 நிமிஷம் வச்சு நல்லா வதக்கணும். காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு அந்த கலரே லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், லைட்டாக அங்கங்கே எண்ணெய் பிரிஞ்சு நல்லா அந்த மசாலா பேஸ்ட் வந்து வதங்கி வந்திருக்கு. இப்போ அடுத்ததாக இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துற வேண்டியதான். குழம்பு நீங்கள் வந்து எந்த கன்சிஸ்டன்சியில் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். திக்காக வைக்கிறீங்கன்னா அளவாக ஊற்றிக்கோங்க. நான் வந்து நல்லா தண்ணி மாதிரி வைக்க போகிறேன். ஏன் அப்படின்னா சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கு சளி பிடிச்சிருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தண்ணியாட்ட வச்சோம் அப்படின்னா. நீங்கள் இட்லிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டுடலாம். போட்டுட்டு நான் வந்து ஒரு 8லேருந்து 10 விசில் கிட்ட விடுவேன், இந்த கறி நல்லா வேகிறதுக்காக. உங்கள் குக்கருக்கு நீங்கள் எப்படி பார்த்து விடுவீங்களோ அது மாதிரி விட்டுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து நல்லா ரிலீஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். விசில் வரும்போதே அவ்வளோ வாசனையாக இருந்தது. வாவ், சூப்பரான நம்மளோட நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. யூஸ்வலாக நம்ம இப்படி தான் பண்ணுவோம்.
பட் வறுவல் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இதிலிருந்து அந்த கறி எல்லாத்தையுமே அரிச்சு எடுத்துக்கலாம். எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். 1-2 கறியை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் எடுத்துருங்க. நம்ம சத்து எல்லாமே இந்த குழம்புலேயே போயிடுச்சு அப்படின்னா கூட அந்த வறுவலாக பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் ஒரு 3/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்து லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை மல்லியில் தூவி இறக்கிட்டிங்க அப்படின்னா செம வாசனையான நம்ம கொங்கு ஸ்டைல் நாட்டுக்கோழி குழம்பு அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இதை உடனே ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. நான் சொன்ன மாதிரி இது வந்து சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு சாப்பிட்றனா கொஞ்சம் கெட்டியாக வைக்கணும். இட்லி தோசைக்கு கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க. அப்புறமா புரோட்டாவுக்கெல்லாம் செம காம்போவாக இருக்கும். அடுத்ததான் நம்ம வறுவல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வறுவலுக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன். நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டு அதுவும் கொஞ்சம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா இதில் காஞ்ச மிளகா, இந்த வறுவலுக்கு பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஒரு 4-5 போட்டுக்கோங்க. கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 5-6 போல் கட் பண்ணி போட்டுட்டு இது ரெண்டையுமே நல்லா வதக்கிக்கலாம். சில பேர்த்துக்கு பச்சை மிளகா பிடிக்கும். பட் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே காஞ்ச மிளகா போட்டு பண்ணுற அந்த வறுவல் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இந்த மாதிரி சேர்த்துருக்குறேன். அடுத்து நம்ம மிச்சம் வச்சுருந்தோம் இல்லைங்களா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதை இந்த டைமில் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. அடுத்ததாக இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். நாட்டு தக்காளியாக இருந்து போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தக்காளி மைல்டான அந்த ஸ்வீட் கொடுக்கறதுனால அருமையாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், அடுத்ததாக வீட்டிலே அரைச்ச கறி மசாலா தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். கூடவே மிளகாய் தூள் வந்து அந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் மல்லித்தூள், இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். பொடிகள் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம குழம்புல சேர்த்து அதில் தான் அந்த கறி வந்து வெந்து வந்திருக்குது. இப்போ கொஞ்சமாக சேர்த்தா போதும். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை இந்த டைமில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பேஸ்ட் இருந்தால் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம பொடிகள்லாம் போட்டு கூட பண்ணிக்கலாம். இந்த மசாலா பேஸ்ட் போடும்போது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ அதை போட்டுட்டு எண்ணெய் தெளிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ கலர் மாறி நல்லா வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் தண்ணி சேர்க்கறதுக்கு பொதுவாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த நாட்டுக்கோழி குழம்பு, அதவே வந்து ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிக்கோங்க. ஊற்றி கொஞ்சம் கிரேவியான பக்குவத்தில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த நாட்டுக்கோழி கறியை வந்து உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். இந்த மசாலாவோடு சேர்த்து அந்த கறி நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் உங்களுக்கு காரம் தேவைன்னா மட்டும் பெப்பர் பொடி போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் ஜாஸ்தி சாப்பிடுவாங்க நாட்டுக்கோழி செஞ்சப்போ, அதனால் வந்து நான் காரத்துக்கு பெப்பர் பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன். கடைசியாக பெப்பர் போடுறது ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சில்லு. இதை வந்து கொஞ்சம் ஒரு 2 பீஸ் அளவுக்கு தேங்காயை நான் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேங்காய் சில்லு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கறி பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாக இருக்கும். அப்பப்போ காரமாக இருக்கிறப்ப அந்த தேங்காய் சில்லை ஒன்று எடுத்து கடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா லைட்டாக இனிப்பாக இருக்குமா, அதனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கடைசியாக நம்ம கருவேப்பிலை போட்டு ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதுதான். பெப்பர் பொடிக்கும் கருவேப்பிலைக்கும் நல்ல ஒரு காம்போ இருக்குது. பெப்பர் பொடி எப்போ போட்டிங்கனாலும் கூட கருவேப்பிலை போட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா மல்லித்தலை போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மல்லித்தலை போடல. ஸோ அவ்வளோதாங்க, நாட்டுக்கோழி குழம்பு அதோட வறுவல் அருமையாக ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி நாட்டுக்கோழி வாங்கினீங்கன்னாலும் உங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி இருந்தது அப்படின்னாலும் கிராமப்புறத்தில் எல்லா வீட்லேயுமே நாட்டுக்கோழி இருக்கும். இதே மாதிரி மிளகு அரைச்சி வீட்டில் குழம்பு அண்ட் வறுவல் செஞ்சு பாருங்கள். நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், பிகினர்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற மாதிரி. ஸோ பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள்.
அண்ட் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தது அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம், நான் பண்ணுறேன். ஸோ சில பேர் சொல்லியிருந்தீங்க நான் வீடியோ போடும்போது இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க சிஸ் அப்படின்லாம் முன்னாடியே சொல்லுங்கள், அப்போ நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நாங்கள் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அதனால தான் நான் இன்றைக்கி முன்னாடியே சொல்லி பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை கீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.